2024 ரிலீஸ் ஆன பரதநாட்டியம் என்ற மலையாள மூவி. இந்த மூவியில் சாய்குமார், சைஜு குரூப், அபிராமி ராதாகிருஷ்ணன், கலாரஞ்சினி, ஸ்ரீஜா ரவி, லவ் டுடேல பிரதீப்போட அக்காவை நடிச்சிருப்பாங்களே அவங்க அம்மா, திவ்யா எம் நாயர், ஸ்ருதி சுரேஷ், கலாரஞ்சினின்றவங்க ஊர்வசியோட சிஸ்டர், சாய்ஜு குரூப் சசின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு அக்கா, அவங்க ஃபேமிலியோட இங்கே தான் இருக்காங்க. இன்னொரு சிஸ்டரு, அவங்க வெளியூரில் தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரதர் ஒரு கோயில் கமிட்டி மாதிரி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக நம்மளாம் ஒரு பூஜையை அரேஞ்ச் பண்ணி ஜனங்கக்கிட்ட பாப்புலரைஸ் ஆகும் அப்படின்றாரு. அப்போ எதிர்பார்த்தப்போ அவங்க அப்பாவுக்கு வந்துடுது. ரொம்ப நாள் உயிரோட வாழ மாட்டாருன்றப்போ தனியாக பேசணுன்றாரு. கூப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது ஸ்ரீகண்டபுரமில், நீ அவங்களே கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கணுன்றாரு. இவருக்கு அதால் ஏற்றுக்க முடியல. அவரோட கடைசி ஆசையாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறார். அங்கே போய் பார்த்தா இவர் தம்பி மாதிரியே அப்படியே ஒரு பையன் இருக்கிறான். ஒருத்தன் பேர் அருண் கோஷ், இன்னொருத்தன் பேர் அஜய் கோஷ். இவனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கூட்டின்னு வராங்க. அடுத்த ட்விஸ்ட்டு, இவங்க அப்பாவுக்கு உடம்பு நல்லா ஆகிடுது, வீட்டுக்கு வந்துடுறாரு. எப்படி சசி இந்த ஃபேமிலியை சமாளித்தார், இந்த பூஜை நடத்த சொன்னார்ல, அது மூலமாக இவர் கொஞ்சம் பிரச்சனை வருது. அந்த ஊர் மக்களை எப்படி சமாளிக்கிறாரு. இவர் சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, சொத்துக்காக தான் இவங்க வராங்க அப்படின்றாங்க. அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்காக இவர் சில வேலைகள் பண்ணுறாரு. சசி அந்த ரோலுக்கு நல்லா சூட்டாக இருந்தார். ஜெய் மகேந்திரன் ஒரு வெப்சீரிஸ் ஒன்று வந்திருக்கும், அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். சில பேர் இருப்பாங்க ஏரியாவில் அப்படியே நல்லா அப்படியே எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. அவங்க குறிக்கோள்லாம் பணத்தில் மட்டுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பரதன் நாயர் என்ற கேரக்டரையும் நல்லா நடிச்சிருந்தார். சாவ போகிறோன்ற நினச்சிக்கின்னு உண்மையை வெளியே சொல்லுவார். அதுக்கப்புறம் காப்பாற்றிடுவாங்க. ஸோ அப்படியே மாட்டிக்கிட்டு முழிப்பார் ரெண்டு ஃபேமிலிக்கிட்டேயும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பற்றி உண்மை வெளியே வர்றதெல்லாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகுதி 2. ஃபஸ்ட் பார்ட்டு 2024 வந்தது. செகண்ட் பார்ட்டு பரதநாட்டியம் டு மோகினி ஆட்டம் 2026 வந்தது. அதே கேஸ்ட் தான். அடிஷ்னலாக ஜெகதீஷ், வினய் ஃபோர்ட், பேபி ஜீன். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் அவங்க அப்பா தவறிடுறாரு, 2 ஃபேமிலி இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்துடுது. செகண்ட் பார்ட்டில் அவங்க அப்பாவோட இன்னொரு குடும்பத்துக்கு ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடு ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க ஸ்ரீகண்டபுரம் அவங்க ஏரியாலேயே. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வீடெல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு வாடகைக்கு யாராவது ஆள் பிடிச்சி கொடுக்கலாம் ஒரு வருமானத்துக்குன்னு போகிறாங்க. போனால் அவங்க நைனா அங்கே ஒரு பயங்கரமான வேலையை பண்ணி வச்சுருக்காரு. ஒரு ஃபேக்காக ஒரு கோயில், ஒரு சிஸ்டம் எல்லாத்தையுமே உருவாக்கி வச்சுருக்காரு. அப்போது சூரஜ் வெஞ்சாரமூடு வராரு. அவரோட ஃபஸ்ட்டு சீலே ஒரு ஆம்புலன்ஸ் வரும் போகணான்ற மாதிரி அதை ஓவர்டேக் பண்ணிட்டு வருவார். எந்த மாதிரி ஒரு ஆளுன்றது புரிஞ்சிடும். இவங்க பண்ண ஃப்ராடத்தனத்தெல்லாம் கண்டுபிடிச்சி மேலிடத்துலேருந்து பணம் கொடுத்தா கட் பண்ணிடலாம், தப்பிச்சிடலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. இவர் இந்த ஃபேமிலிக்கிட்ட நீங்கள் தான் புதுசாக வீட்டை வாங்கிக்கிறீங்களே, ஒன்று எனக்கு வீட்டை விற்று பணம் கொடுங்க, இல்லைன்னா எல்லா பழியும் இவங்க அப்பா தான், பரதன் தான் அப்படின்னு நான் ஜனங்கிட்ட சொல்லிடுறேன், நாங்கள் தப்பிச்சிடுவோன்றார். இவங்க ஒத்துக்கலை. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு இந்த ஃபேமிலி சைட்லேருந்து கேட்குறாங்க. ஆதாரம் வேணா தான் கோயிலில் தான் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். கோயிலை போய் பார்த்தா சசியோட அம்மாவையே அங்கே சாமியாக உருவாக்கி வச்சுருக்காரு. வீட்டு பசங்களோட பேர்லாம் பில்லரில் போட்டு ஓரளவுக்கு அவங்க அப்பா தான் பண்ணியிருக்காருன்றது இவங்களுக்கு புரிஞ்சிடுது. சரி, பேசி எதாவது காம்ப்ரமைஸ் பண்ணலான்ற ஒரு கட்டத்தில் சூரஜை போட்டு தள்ளிடுறாங்க. அங்கே மாதிரியே அகெயின் 2 கமிட்டியை கன்ஃபியூஸ் பண்ணுவானா. அங்கே இருக்கிறது சசியோட கமிட்டி, அந்த கோயில் கமிட்டி. ஸோ சசி எப்படி பூஜைலாம் பண்ணி ஏமாத்துறோன்னு நினச்சாரோ அந்த வேலையை அவங்க அப்பா பல வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்திருக்காரு. ஜீனா இருந்திருக்கலாம். ஸ்பெஷல் மென்ஷன் டு ஜூனியர் சுபாஷாக ஒருத்தர் வருவார். அதில் சீனியர் சுபாஷ் மாதிரியே ஒருத்தர் இருப்பார். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டராக ஒருத்தர் வருவார். இந்த பிரேமம் மூவியில் மலர் டீச்சரை லவ் பண்ணுற கேரக்டரில் வருவார். நெகட்டிவ்ஸ்ன்றதை விட கேள்விகள் மாதிரி எப்படி ஒரு ஃபேமிலியால் ஒரு கொலையை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு கட்டத்துலலாம் ஸ்பாய்லர்ஸ் தான் குக்கரில் எலும்பு போட்டு வேக வைப்பாங்க. அவங்களுக்கே இந்த மாதிரி பண்ணுறோமே, நாளைக்கு
ஒரே குடும்பம்னா கூட பரவாயில்ல, 2 வேறு வேறு குடும்பம். பணத்துக்காக நம்ம குடும்பத்தாளுங்க நம்மளை யாராவது இதே மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஒரு யோசனை வராதா? கொஞ்சம் கூட ஒரு பயமோ பதட்டமோ அவங்களுக்கு பெருசாக இருக்காது. சூரஜ் வன்ஜானோட கேரக்டர் நல்லாயிருக்கும். அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்றது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வெளியே வரும். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இது பயங்கரமான டார்க் காமெடி, இந்த மாதிரி ஒரு படத்தை யாராலும் எடுக்க முடியாது அப்படிலாம் போட்டிருந்தாங்க. பட் திஸ் இஸ் அ டீசன்ட் மூவி, அவ்வளோதான். ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் பார்ட்டு அமேசான் ப்ரைமில் இருக்குது, செகண்ட் பார்ட்டு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது.